உடுமலைப்பேட்டையில நடந்த ஒரு விஷயம். ஒரு பாஸ்டர், ஒரு போதகர் அவர்கள் கைப்பிரதி ஊழியம் செய்கிறார். அங்க வந்த இந்து முன்னணியை சார்ந்த நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போதகர் சொல்றாரு, இல்லையா நாங்க இயேசு நல்லவர்ங்கிறதா சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க இந்த கைப்பிரதியை வாங்கினா வாங்க, உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு நல்லவர் அப்படின்னா அப்ப எங்க சாமியெல்லாம் என்ன கெட்டவரா அப்படின்னு அந்த நபர் கேட்கிறார். இந்து முன்னணியை சார்ந்த நபர் கேட்கிறார். எங்க பிள்ளையார் நல்லவர் இல்லையா, எங்கள் முருகன் நல்லவர் இல்லையா, அல்லது எங்கள் விநாயகர் நல்லவர் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆக்சுவலா முருகன் நல்லவர் இல்ல, பிள்ளையார் நல்லவர் இல்ல, சிவன் நல்லவர் இல்ல அப்படின்னு அந்த போதகர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது என்ன? இயேசு நல்லவர். இயேசு நல்லவரா? ஆம், இயேசு நல்லவர் தான். அவர் நான் என்கிட்ட கேட்டா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இயேசு நல்லவர் தான் இவர் சொல்ல, திருப்பிக்கிட்டு அவர் என்ன கேட்கிறார்? அப்ப எங்க சாமியா நல்லவர் இல்லையா அப்படின்னு. உங்க சாமி நல்லவரா கெட்டவரா நீங்க சொல்லலாம் ஐயா. எங்க சாமி நல்லவருங்கிறத நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப யாரு சாமி நல்லவர்னு அங்க நடக்கிற நிகழ்வை பார்த்தாவே நமக்கு புரிஞ்சு போற மாதிரி இருக்குது. இந்த போதகரை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே பாத்தீங்கன்னா இந்து முன்னணியை சார்ந்தவர் இந்த ஓங்கி இவரை அடிக்கிறார். அடிச்சு வெறி கொண்டு தாக்குறாரு. கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுறாரு. இங்க இவர் பின்னால இருந்த 4-5 கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஐயா அடிக்காதீங்க அப்படிங்கிற. அவரும் அண்ணா ஏன் அடிக்கிறீங்க, ஏன்னா இப்படி கொச்சையா பேசுறீங்க. நான் இங்க என்ன கேட்கிறேன்னா, ஐயா இங்க இயேசு நல்லவர் என்பதை அந்த போதகரும் கூட இருந்த விசுவாசிகள் காமிச்சிட்டாங்க. திருப்பி உங்களை ஒரு அடி கூட அடிக்கல, திருப்பி ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசல. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? உங்க சாமி நல்லவர்னு சொல்றீங்கல்ல, உங்க பிள்ளையாரோ உங்க முருகனோ உங்க சிவனோ நல்லவர்னா நீங்க நல்லவர் என்பது நீங்க தான் காட்டணும், நீங்க தான் நிரூபிக்கணும். அப்ப நீங்க நல்லது செஞ்சு உங்க சாமி நல்லவர் அப்படின்னு சமூகத்துக்கு ஒரு நல்லது செஞ்சு சமூகத்தில் உள்ளவங்களை தூக்கி விட்டு எங்க சாமி நல்லவர்னு நீங்க சொல்லலாம். அதையெல்லாம் செய்யாம இன்னொருவர் தன்னுடைய கடவுளை நல்லவர்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வெறி? உங்க சாமி நல்லவர்னு உங்க குணாதிசயத்தில் அல்லவா காண்பிக்கணும். உங்க அன்பினால, உங்களை மன்னிக்கிறதுனால, உங்க விட்டு கொடுக்கிற பண்புனால, உங்க கருணைனால, உங்க இரக்கத்தினால, கடவுளுடைய பண்புகள் இதெல்லாம். அப்ப இந்த பண்புகள்ல தான் உங்க கடவுள் நல்லவர் என்பதை காமிக்க முடியும். இந்து மதமே பாத்தீங்கன்னா இடையில இருந்து இங்க உள்ள வந்ததுதான். முன்னோர்கள்லாம் இயற்கை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முன்னோர் வழிபாடு வந்துச்சு. அப்புறம் தான் இந்த மதம் சார்ந்த நிறைய வழிபாடுகளே உள்ள வந்துச்சு. ஏன்னா இந்த கடவுளை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அன்னைக்கு நான் அடிக்கிறவனாக திமிர் பிடித்தவனாக இருந்த என்னையே இன்னைக்கு அன்பாளனாக இந்த இயேசு மாத்தி இருக்கிறார். என் அனுபவ சாட்சி. அப்ப இதிலிருந்தே நான் என் வாழ்க்கையில இருந்தே சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர்னு. எந்த ஒரு கிறிஸ்தவனோ இன்னொரு இந்து சகோதரியோ இஸ்லாமிய சகோதரியோ தன் மத நம்பிக்கைக்காக போய் அடிக்கிறது இல்லை, துன்புறுத்துறது இல்லை, அழிக்கணும்னு ஒரு காலத்து நினைக்கிறது இல்லை. அவங்களும் வாழணும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கும் ஒரு இந்து சகோதரர் வியாதிப்பட்டாலும் அவங்களுக்காக கண்ணீர் வெடிச்சு ஜெபிக்கிறது ஒரு கிறிஸ்தவர்கள் தான் போய். ஆனா இந்த கிறிஸ்தவர்களை எங்க பார்த்தாலும் அடிக்கிறது, தாக்குறது, சபைகளுக்குள்ள போய் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது, இதெல்லாம் என்ன சிந்தனை? இதுல இருந்தே தெரியலையா எந்த சாமி நல்ல சாமி, எந்த கடவுள் நல்லவர் என்பதை இதன் அடிப்படையிலேயே உங்களால என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுக்க முடியும். அதனால ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க கடவுள் நல்லவர்னு சொல்லி வாதிட்டீங்கன்னா உங்களை முதலாவது அந்த நல்ல கடவுள் நல்லவர்களா மாத்திருக்கணும். அவர்தான் நல்ல கடவுளாகவும் இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள்.